ஹாய் மக்களே, இதுதான் நம்பிக்குளம் அப்படிம்பாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை. இந்த கடலுக்கு நம்ம மழை தண்ணி எல்லாமே கடலில் போய் சேருது. இது எவ்வளோ தண்ணி கிடக்கு பாருங்க, எல்லாமே வீண். வர்ற தண்ணி எல்லாமே கடலில் கொண்டு கலக்கிறதுக்காண்டி இந்த பாலம் போட்டிருக்குறாங்க. நிறைய பேர் நம்பி இது பார்த்துருப்பீங்க ஆறு. இன்றைக்கி நம்ம வேலைக்கு போனதுனால சரி நம்மளும் இந்த இடத்த வீடியோ எடுத்து இந்த தண்ணியில் எங்கே போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுத்தேன். பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குது, எல்லாமே கடலுக்கு தான் போகுது. இதனால் விவசாயத்துக்கு ஒரு இது நல்லதுமே இல்லை. இந்த தண்ணி வந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. சும்மா கடலில் போய் உப்பு தண்ணியாக கலக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல கொஞ்சம் ஆழம் பண்ணி அந்த சைடு தண்ணி திருப்பி விடலாம். இது கட்டுப்பாடு மீறி தண்ணி வந்தோன்னா கடலுக்கு விட்றதுக்கு நேரம் இருக்குது. நம்ம ஏரியாவே அவ்வளோ காஞ்சி போய் தான் கிடக்கு. பார்த்திங்கன்னா தசமலை சாத்தாங்குளம் சைடெலாம் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி இடம். ஆனால் அங்கெல்லாம் தண்ணி இல்லை. போர் போட்டாங்கன்னா காற்று தான் வருது. 800 அடி 600 அடி வரை போர் போடுறாங்க இப்போலாம். முன்னாடிலாம் பொள்ளாச்சியில் தான் அவ்வளோ அடிக்கு ஆழம் போடுவாங்க. அப்படினாலுமே அங்கே தண்ணி இருக்காது. ஏன்னா போக போக நம்ம ஏரியாவில் அதே மாதிரி ஆயிரம் போல். எல்லாருமே நினச்சி செயல்படுங்க மக்களே. ஓகே பாய்.